Happy morning to one and all. Sri Vidya Bharati Metric High Secondary School Sakrambalayam YouTube channel. Now we go to the topic of chapter 8 environmental issues. The subtopic ozone deflection, very important 5 mark questions. So ozone depletion means ozone குறைபாடு அல்லது ozone குறைதல். The ozone layer is a region of earth stratosphere that absorb most of the sun ultraviolet radiation. நம்ம lower sectionலே பார்த்திருப்போம். Saphosphere, stratosphere அப்படினு சொல்லிட்டு social scienceல நம்ம கொடுத்திருப்பாங்க. The protective layer, the environment, the upper surface of the earth. earth சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய 3 layer, it is a protective layer னு பார்த்தோம். அந்த லேயர்ல அந்த லேயருக்கு மேல தான் நமக்கு என்ன இருக்கு அப்படினா ஓசோன் அப்படின்ற shield to cover the whole earth surface. In this ozone layer will damage to the some kind of the gases, for example carbon dioxide, methane and then CFC. So always damage of the ozone, the shield of productive in environmental, I mean earth surface. The earth surrounded by the 3 layers, stratosphere, strophosphere, ionosphere. இதில் ozone layer region earth's stratosphere the absorb most of the sun ultraviolet radiation. சன் கிட்டேருந்து வரக்கூடிய அல்ட்ராவயலட் ரேடியேஷனை அதிகமாக அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவ் லேயர் தான் ஓசோன் லேயரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்கிறோம். திஸ் ஓசோன் லேயர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ ஓசோன் சீல்டு, ஓசோன் கவசம்னு சொல்கிறோம். அண்ட் ஆக்ட் அஸ் எ ப்ரொடக்டிவ் ஆஃப் டேமேஜ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ட் பண்ண பயன்படுது. தி கட்டிங் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் எமிட்டட் பை த சன். இது சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷனுக்கிட்டேருந்து எர்த் சர்ஃபேஸை ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இந்த லேயரோட மெயின் ரோல். ஸோ இந்த ஜஸ்ட் above the atmosphere there are 2 layers, namely troposphere and then stratosphere. In this troposphere are very low layer and then stratosphere or upper layer. இந்த லோயர் லேயர் ஆர் பேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், அப்பர் லேயரை வந்து குட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், நல்ல அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடிவளிமடத்தோட அடுக்கு நல்ல அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பயனுள்ள அடுக்கு பயனற்ற அடுக்குன்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஏன் இது வந்து எல்லாமே ஒரே இடத்துல இருக்காங்க, பட் இதுனா மோர் நம்பர் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஒன்லி அப்சார்ப் பை த ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் அதிக அளவு யூவி ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணுறாங்க. The ozone layer of troposphere is called as a bad zone and then stratosphere known as a good zone. Important 1 mark note பண்ணிக்கோங்க. The layer act as a shield. ஏன் இதுக்கான reason, the layer act as a shield absorbing UV radiation coming from the sun which is harmful for the living organisms. ஸோ அது லிவிங் ஆர்கானிசத்துக்கு நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக பயன்படக்கூடியது, அதனால் அது வந்து குட் ஜோன்னு சொல்லுவோம். அதே வந்து யூவி ரேடியேஷன் வந்து அதிகமாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாத லேயரை நம்ம பேட் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி என்ன மாதிரியான எஃபெக்டை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா தே காசிங் எஸ் ஏ டிஎன்ஏ டேமேஜ். டிஎன்ஏ அப்படின்றது தான் ஒரு ஆர்கானிஸையே டெவலப் பண்ணக்கூடிய ஒன்று. டிஎன்ஏலேருந்து தான் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் தான் ஆர்கானிஸையே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணக்கூடியது. ஸோ இந்த டிஎன்ஏவையே டேமேஜ் பண்ணக்கூடியது. இதில் வந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து டிஎன்ஏ வந்து சிதைந்து அதனால் ஆர்கானிசம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அந்த அஃபெக்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து குட் ஜோனாக இருக்குது, அதனால தான் நம்ம குட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். த திக்னஸ் ஆஃப் த ஓசோன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, இவ்வளோ குறையுது அப்படின்ற அந்த திக்னஸை மெஷர் பண்ணக்கூடியது தான் டாப்சன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப்சன் என்ற அலகுகளால் ஓசோனோட அந்த திக்னஸ், அதாவது அதோட தடிமன் வந்து அளவிடப்படும். ஸோ இந்த டாப்சன் யூனிட் அப்படின்றது எதை மெஷர் பண்ணி இருக்குது அப்படின்றது நமக்கு டூ யூ நோ கொஸ்டின். த ஒன்லி மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் 1 மார்க் இன் திஸ் டூ யூ நோ கொஸ்டின்ஸ். ஓசோன் இஸ் ஏ கலர்லெஸ் கேஸ். இது ஒரு நிறமற்ற வாயு. They radially with air pollutant and causes the rubber to crack, hurt of the plant life, then damage of the lungs problems. Lungs problem நிறைய கிரியேட் ஆகும். இது வந்து
ரப்பர் ஐ மீன் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கூடிய ரப்பரில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இடமும் விரிசல் விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸோ இதனால் வந்து பிளான்ட்டில் நிறையா ஒரு இன்ஜுரிஸை ஏற்படுத்தும். நமக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் வரும், அலர்ஜி மாதிரி கிரியேட் ஆகும், நம்ம தொடர்ந்து இருமல் மாதிரி இருமிட்டு வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஓசோன்லேருந்து வரக்கூடியது. ஸோ அப்போ அது வந்து கலராக இருந்தால் கூட தெரியும், அது பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டாக நிறமற்ற கேஸஸ் மாதிரி இருக்கும். ஸோ பயங்கர வந்து ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அப்படி என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுது அப்படின்னா, ஓசோன் அப்சர்வ் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட், சன்கிட்டேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷனில் ஏபி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லேயராக அதோட திக்னஸ் இருக்கும். ஸோ ஏ ரொம்ப பவர்ஃபுல்லானது, பியும் அதே மாதிரி தான். இது வந்து ஓசோன்லேருந்து அந்த ஓசோன் வந்து இந்த யூவி ரேடியேஷனை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது மூலமாக லிவிங் ஆர்கானிஸை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கு. சப்போஸ் ஓசோன் வந்து நமக்கு என்ன வந்து ஒரு கேஸஸ் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து டேமேஜ் வந்து லங்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம க்ரியேட் பண்ணும் யூவி ரேடியேஷன் வந்துச்சுன்னா. ஸோ அதை மெஷர் பண்ண தான் திக்னஸ் டாப்சன் யூனிட்னு கொடுத்துருக்கோம். இப்போ டாப்சன் யூனிட் மெஷர் பண்ணுறதுக்கு டியூ டாப்சன் யூனிட்னு சொல்லுவோம். த மெஷர்மெண்ட் ஆஃப் த டோட்டல் ஓசோன் லேயர். 1 டாப்சன் மீன்ஸ் 0.001 ஆட்டம். அதாவது ஒரு அலகு டாப்சன் அப்படின்றது வெப்பநிலையில் கால்குலேட் பண்ணும்போது 0 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் இருக்கும். அதாவது புவி மேலே இருக்கக்கூடிய காற்றழுத்தம் அதை 0.01 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஓசோன் லேயரை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பூமி மேலே இருக்கக்கூடிய மொத்த ஓசோனோட அளவு என்னன்னு கேட்டால் 0.3 சென்டிமீட்டர் தான், அதாவது 3 மில்லிமீட்டர். அந்த அளவுக்கு திக்னஸ் தான் நம்ம எர்த் சர்ஃபேஸில் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓசோன் லேயர் 0.3 சென்டிமீட்டர், அதாவது மில்லிமீட்டரில் சொல்லும்போது 3 மில்லிமீட்டர் திக்னஸ் இட் ப்ரெசன்ட் இன் த அவுட்டர் கோட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இது வந்து 300 டாப்சன் யூனிட்டாக குறிப்பிடப்படுறோம். இப்போ இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, எர்த் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதோட லெவல் என்ன அப்படின்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய திக்னஸை டோட்டல் வியூ ஆஃப் டோட்டல் ஓசோன் லேயரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் இருக்குது. தென் திக்னஸ் டார்க் ப்ளூ கலரிலும் இருக்குது. இந்த ரெண்டு ப்ளூவும் ஓசோன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தேர் ஆர் ஏ லீனியஸ்ட் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப குறைவான ஓசோன் இருக்குது, ரெடியூஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஓசோன், ரொம்ப திக்னஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய. அதே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் ரெட் கலர் தே மோர் ஓசோன் லேயர், ரொம்ப லீஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஓசோன் வந்து ப்ளூ கலரும். இது அப்போ பாருங்கள் ப்ளூ இது பாருங்கள் ரொம்ப அதிக அளவில் இருக்காங்க. அதே பாருங்கள் எல்லோ கலர் ரெட் கலர் வந்து ஓசோன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இது இப்போ வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல எல்லாமே சன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த சன்லைட் வந்து யூவி ரேடியேஷன் வடிவில் நமக்கு இந்த இடத்துல போய் ஈஸியாக அட்டாக் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு லங்ஸ் ப்ராப்ளம், தென் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், டு சேஞ்ச் த ஸ்கின் கலர்ஸ், and then cancers, blood cancer, effect of the full health problems. இது வந்து ஹியூமனுக்கு ஏற்படக்கூடியது. ஸோ இதே மாதிரி எல்லா பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் இருக்கும். என்வாமெண்ட்டில் என்னென்ன இருக்காங்களோ, எர்த்தில் என்னென்ன இருக்காங்களோ எல்லா ஆர்கானிஸும் எஃபெக்ட் பண்ணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய. அதனால தான் ஓசோன் லேயர் வந்து ஓசோன் லேயர் மெயினாக எதனால் இந்த மாதிரி அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லணும். டு டேமேஜ் த ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் மெயினாக நம்ம எர்த் சர்ஃபேஸில் எதுலேருந்து தான் அதிகமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸால் தான் அதிகமாக இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். CO2, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், இவங்களால தான் அதிகமாக ஓசோன் வந்து அதிகமாக எஃபெக்ட் ஆகுது. அதனால தான் ஓசோன் டேனே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஓசோனை பற்றின எல்லா பெனிஃபிட்டையும் பீப்புள்ஸ்க்கு அவங்களோட மெயின் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும், ஓசோனோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு ஓசோன் டே இந்த செலிப்ரேட்டிங் ஆன் September 16th. September 6th தான் வேர்ல்டு ஓசோன் டே. த ஓசோன் ஷீல்ட் இஸ்
being a damaged by chemical released the earth surface. For example, chlorofluorocarbon widely used as the refrigerator. நம்ம அதிக அளவு நம்மளோட ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஏசி ஐட்டம் இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஎஃப்சி குளோரோஃப்ளோரோகார்பன். இப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அப்படியே வாயு மாதிரி ஒரு கேஸஸ் வரும், அதுதான் சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரோஃப்ளோரோகார்பன். இந்த குளோரோஃப்ளோரோகார்பன் தான் அதிகமாக எதை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா will affect the main role of ஓசோன். ஓசோன் லேயர் அதிகமாக எஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து ஏரோசால், அதிகமாக கூலிங் ஐட்டம் இருக்கக்கூடியது, இந்த இடத்துல அதிகமாக வரும், நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம் அது. தென் கெமிக்கல் யூஸ்ட் ஆஸ் த கிளீனர்ஸ் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ். அதிக அளவு தொழிற்சாலையில் அழுக்கு நீக்கத்துக்காக பயன்படுத்துவாங்க நிறைய கெமிக்கல். இப்போ நம்மளே ட்ரெஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பவுட்ரு யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ நுர வருது. ஸோ அந்த மாதிரி அதிகமான கெமிக்கல் காம்பவுண்டு யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ஓசோன் லேயர் will be affect. The decline in the thickness of the ozone layer. ஓசோன் லேயரை திக்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்கும் அதுதான் டாப்சன் யூனிட்டால் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த டாப்சன் யூனிட் வச்சு மெஷர் பண்ணும்போது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் ஓசோன் லேயர் இருக்குது. தேர் ஆர் ஏ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இந்த இடம் பயங்கர, இப்போ தான் ஏற்கனவே காமிச்ச பாருங்கள், அந்த இடம் ரொம்ப அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓசோன் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த நம்ம இப்போ மெயினாக ஓசோன் ஹோல்னு எஃபெக்ட் பண்ண ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் எ ஓசோன் ஹோல். த ஓசோன் டிஃப்ளெக்ஷன் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது வளிமண்டலம், நல்ல தரமான வளிமண்டலம், பாதுகாப்பு லேயர்னு சொல்லுவோம். In this ozone deflection in stratosphere result in more UV radiation. UV radiation ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கோம், UVA B அப்படின்னு இருக்குது. AB ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதில் ABலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் எதை ரீச் ஆகுது அப்படின்னா டு ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணுது. இது UVB ரேடியேஷன் டெஸ்ட்ராய் த பயோமாலிகூல்ஸ். உயிர் பொருட்கள், உயிர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அழிக்கும். அதாவது ஏஜ் ஆன மாதிரி பார்த்தா 15 இயர்ஸ் 14 இயர்ஸ் இருக்கும், ஆனால் பார்த்தா அவங்க 32 இயர்ஸ் 30 இயர்ஸில் இருப்பாங்க. இப்போ டெத்தோட இதே முன்னெல்லாம் 100 இயர்ஸ் இருந்தாங்க, 90 ஏஜில் இருந்தாங்க. இப்போலாம் 40 60லே நிறைய இறக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபுட் மாலிகூல் ப்ளஸ் என்வாமெண்டலோட சேஞ்சஸ். நம்மளோட ஸ்கின்னையே பாருங்கள், நல்லா சுரிஞ்சுட்டு அது வந்து அப்படியே லேயராக வரும். அப்புறம் அப்படி தான் வீடு நல்லா கட்டிகிட்டு இருப்போம், அப்படியே பொறிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வில் எஃபெக்ட் த டேமேஜ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷனால் எஃபெக்ட் பண்ணக்கூடியது. அப்போ அந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தோல்லாம் பார்த்தா அம்மா போட்டிருக்கும் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி உடம்பு முழுக்க எப்பயுமே ரெகுலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக யூவி ரேடியேஷனால் ஏற்படக்கூடியது. அதனால தான் அடிக்கடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்கேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போதே நமக்கு அதிகமாக இருக்கக்கூடியது யூவி ரேடியேஷன் தான். ஸோ அந்த யூவி ரேடியேஷன் பாருங்கள் நமக்கு வெளியில் வைப்பாங்க, ட்ரெஸ் மேலே கூட வைப்பாங்க, அல்லது அந்த இடத்துல கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஸ்கின்னில் வைப்பாங்க, உடனே பிக்சரில் தெரியும். அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடியேஷன். ஸோ அது கண்டிப்பாக ஸ்கின்னை எஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் ஆல் லிவிங் டிஷ்யூ, உயிர் செல்கள் எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணும். இந்த யூவிசி இஸ் த மோஸ்ட் டேமேஜிங் டைப் ஆஃப் யூவி ரேடியேஷன். இதில் யூவிசிங்கிறது அதிக அளவு சேதம் விளைவிக்கக்கூடிய யூவி ரேஸ்ன்னு சொல்லலாம். யூவி ரேஸில் ஓசோன் படலம் வந்து இந்த யூவி ரேஸை மேக்ஸிமம் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில்டர் பண்ணிடுது. இருந்தாலும் 95% UVA contribute the 90% of UV radiation which causes tanning, burning of skin and engaging skin cancer. தோலோட நிறத்தை மாற்றும். ஓகேவா, டேனிங்னா தோலோட நிறத்தை மாற்றும். அதுக்கப்புறம் தோல் கருகி ஒரு மாதிரி போன மாதிரி ஆகிடும், சுருக்கங்கள் வரும், அப்புறம் கருப்பான மாதிரி இருக்கும். நம்மலாம் அடிபட்டு ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா கால் பாருங்க அப்படியே கருத்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஸ்கின் கேன்சர், இதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் கேன்சர் வரும், தோல் புற்றுநோய் அப்படின்றது வரும். ஹென்ஸ் த யூனிஃபார்ம் ஓசோன் லேயர் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் எ வெல்பீயிங் ஆஃப் லைஃப் ஆன் எர்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் புவியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் ஒரு சீரான பாதுகாப்பு அடுக்காக இந்த ஓசோன் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேமேஜ் பண்ணவே கூடாது. அதுதான் 1917 டு ஃபைண்டிங் த இண்டிகேட் ஆஃப் மேன்மேட் குளோரோஃப்ளோரோ ரெடியூஸ் த கன்வெர்ட் ஆஃப் ஓசோன் மாலிகுல் இன் த அட்மாஸ்பியர். 1977 தான் இந்த மாதிரி சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல ஹியூமன் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களால் தான் ஓசோன் லேயர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோன் லேயரை டேமேஜ் பண்ணக்கூடிய மெயின் ரோலில் இந்தியா நம்பர் 2 பிளேஸில் இருக்குது. நம்பர் 1 USA இருக்குது. யூஎஸ்ஏயில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஏசியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர்ந்து வரக்கூடியது. ஸோ அதிக அளவு எலக்ட்ரானிக் ஐட்டத்தால்
அவங்க வந்து சொல்லும்போது ஓகே அதுக்கான தீர்வை நம்ம எடுத்துக்கிறோம். அது கியோட்டோ புரோட்டோகால் மூலமாக தூய்மை மேம்பாடு திட்டம்னு சொல்லுவாங்க. அதில் செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு சர்வே 1917 to research finding indicate the man-made chlorofluorocarbons to reduce and convert ozone molecule in the atmosphere. The threat associated with reduce of ozone bubble is the issue for the forefront of global climate issue and again promotion through the organisms such as World Meteorological Organization of the United Nations. அதான் World ஹெல்த் ஆர்கனைசேஷன் வானிலை ஆராய்ச்சி மையம் ஐக்கிய நாடு சபை எடுத்தது. அதில் எடுத்த ஓசோன் குறைபாடோட ஆபத்தை சர்வதேச அளவில் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு வியன்னா மாநாட்டில் வியன்னா கான்வர்சேஷன் வித் அக்ரீட் அப்பான் த வியன்னா கான்ஃபரன்ஸ் 1985 1970 ஆர்கனைட் பண்ணி 1985 வியன்னாவில் நடைபெற்ற அந்த கான்ஃபரன்ஸில் தான் அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸை நமக்கு கிடச்சிது. த என்டர்டெயின்மெண்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் 1988 தான் இதுக்கான ஆர்கனைசேஷனே நெசசரி டு ஈவில் ஆஃப் த மானிட்ரல் புரோட்டோகால். அதாவது மானிட்ரல் புரோட்டோகால் அப்படின்னா மான்ட்ரியல் ஒப்பந்தம் உடன்படிக்கை அப்படின்னு அர்த்தம். இது 1987 கனடாவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தான் ஓசோன் படலத்தை சேதப்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. த இன்டர்நேஷ்னல் ட்ரெட்டி கால்ட் அஸ் எ Montreal Protocol 1987 was held in the Canada. Substance that deflect of ozone layer. The main goal of the Kyoto Protocol only for the greenhouse gases. The greenhouse gases the mainly damage to the earth surface. Greenhouse gases தான் அதிகமாக earth surface அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது சொன்னாங்க. யார் அப்படின்னா க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் சிடிஎம்னு சொல்லுவாங்க. Kyoto Protocol otherwise known as a CDM. So the main role of the greenhouse gases are CO2, methane and then nitrous oxide, then chlorofluorocarbon, the damage to the ozone layer. The clean development mechanism CDM தூய்மை மேம்பாட்டு திட்டம் clean development mechanism is defined as the Kyoto Protocol 207. அதாவது 2007 இதுக்கான ஆர்கனைசேஷனை இந்த ப்ராஜெக்டை அதிகமாக ப்ரொவைட் பண்ணாங்க. த ப்ரொவைட் ப்ராஜெக்ட் பேஸ்டு மெக்கானிசம் வித் 2 அப்ஜெக்டிவ் டு ப்ரிவெண்ட் த டேஞ்சரஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரெடியூஸ் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கணும். CO2 அண்ட் தென் N2O தென் CH4 அண்ட் தென் chlorofluorocarbon. ஓகேவா? CFC chlorofluorocarbon இது எழுதணும். CDM ப்ராஜெக்ட் ஹெல்ப் டு countries to reduce or limit the emission of the sustainable development. அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சஸால் ஏற்படக்கூடிய ஒரு அஃபெக்டில் இருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸை நம்ம பயன்படுத்தாத சூழ்நிலையில் ஒரு நல்ல க்ளீனான என்வாமெண்ட் நமக்கு கிடைக்கும். இதை வந்து எல்லா நாடுகளும் ஓகே நாங்கள் இனிமேல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை அதிகமாக எமிட் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. The CDM is an example for project activities is replacement of conventional electrification project with the solar panels or the energy efficient boilers. மின்சாரத்துக்கு தேவையான பொருட்களை வந்து இந்த ஹீட்டில் இருந்து சன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டில் இருந்து நம்ம நிறைய உலகம் கொதிக்குதுன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி ஒரு பெரிய எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் மூலமாக பாய்லர் அதிகமாக யூஸ் பண்ணி அதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ரெடியூஸ் வந்து குறையும். அதனால் ஆட்டோமேட்டிக்கலாக என்வாமெண்ட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுக்காக அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் சர்டிஃபிகேட் எமிஷன் ரெடியூஷன், அதாவது உமிழ்வு குறைப்பு விருது அப்படின்னு சொல்லுவோம். அதில் நிறைய சர்டிஃபிகேட் தராங்க, நல்லா கிரெடிட் அவங்களுக்கு தராங்க, அமௌண்ட்டு கொடுப்பாங்க, ஸ்கோர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. யார் ஒருத்தர் அதிகமாக இந்த மாதிரி சிஇஆர் சர்டிஃபிகேட் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. 1 டன் CO2 இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த அளவும் 1 டன் CO2க்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அதோட அளவை வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். இவன் தான் கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டு. கியோட்டோ ப்ரோட்டோக்கால் மெயினாக ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டு.
அவங்க கால்குலேட் பண்ணக்கூடியது 1 டன் CO2. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணி அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதுதான் கியோட்டோ ப்ரோட்டோக்கால், கியோட்டோ உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் சைன் பண்ணால் அவங்க எல்லாம் ஓகே, நான் எங்கள் கண்ட்ரியில் இந்த மாதிரி அதிகமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து வெளிவிடாமல் நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கொண்டு என்வாமெண்ட்டுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி என்வாமெண்ட்டுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ், ஐ மீன் பொல்யூஷன் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. சில பிளான்ட் ஒரு இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சில இடத்துல பொல்யூஷன் இல்லை அப்படின்னா, பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த பிளான்ட்டு க்ரோத் ஆகாது. சில இடத்துல அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் காம்பவுண்ட் இல்லாத இடத்துல அந்த பிளான்ட்டோட க்ரோத்து இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு பிளான்ட்டு க்ரோத் இந்த இடத்துல ஆகுதா அப்படின்றதுக்கும் கெமிக்கல் நேச்சர் காரணமாக இருக்கும், இல்லை க்ரோத் ஆகலை அப்படின்றதுக்கும் கெமிக்கல் நேச்சர் காரணமாக இருக்கும். தேர் ஆர் எ என்வாமெண்டல் கிளைமேட்டிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பிளான்ட் க்ரோத். திஸ் இஸ் எ indicator of the responsible to the plant in environment. ஒரு environmentக்கு பிளான்ட்டோட ரெஸ்பான்சிபிள். the plant species or plant community, ஒரு சின்ன செடியோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே, ஃபேமிலிஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேபேசி, சொலானேசி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிஸும் அது இருப்பாங்க. இப்போ ஃபேபேசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை, துவரை, இவங்க எல்லாம் ஃபேபேசி மெம்பர்ஸ். அதே சொலானேசி எடுத்துக்கிட்டால் ஊமத்தப்பூ, ஆமணக்கு, இவங்க எல்லாமே. அப்போ பிளான்ட் ஸ்பீசஸ் and then plant community act as a measurement of the environmental condition. So in this type of a plant material, to indicator of the biological indicator or phyto indicator. Indicator means சுட்டி காட்டு, இண்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டோ இண்டிகேட்டர்னா பிளான்ட் சுட்டி காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்கேவும் ஃபங்கையும் சேர்ந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைக்கன்னு சொல்லுவோம். ஃபைக்கஸ், பைனஸ், ஸோ இதெல்லாம் ஜிம்னோஸ்போம் பிளான்ட், ரோஸ், ஆஞ்சியோஸ்போம், இவங்க எல்லாமே SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். தென் பெட்டூனியா, கிரைசாந்திமம், நம்மளோட செவ்வந்தி பூச்செடின்னு சொல்லுவோம்ல அது, இவங்க எல்லாமே நைட்ரேட் கிடையாது. அப்போ அந்த செம்பருத்தி கிரைசாந்திமத்தில் இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் உப்புச்சத்து அதிகமாக இருக்கும், நைட்ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தே ஆர் இண்டிகேட்டர் ஆஃப் நைட்ரேட். அண்ட் தென் கிளாடியோலஸ், ஃப்ளூரைடு indicators, fluoride pollution indicator. Rebinia, pseudo acacia, acacia melanoxylon, pseudo acacia நிறம் குறிக்கும். இப்போ வந்து நம்ம உடம்புல நம்ம மருதாணி வைப்போம், அக்கேசியா மெலனோசைலான், மருதாணி மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டு. லாசோனியா இன்னர்மிஸ் தான் மருதாணி, ஆனால் அக்கேசியாங்கிறது கலரை கொடுக்கும். இப்போ நம்ம மருதாணி வைக்கணும், மருதாணி வச்சுன்னா ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு மாதிரி சவக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும், ஒருத்தருக்கு லைட் கலரில் இருக்கும். அப்போ வந்து அது நம்மளோட ஹெல்த்தை இண்டிகேட் பண்ணிவிடும். அதனால தான் உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் எந்ததெல்லாம் ஹீட் அதிகமாக வருதோ அந்த இடத்துல மருதாணி வைக்க சொல்லுவாங்க. அப்போ சூடோ அகேசியா, பிளாக் க்ளாக்கஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. டு இண்டிகேட்டர் ஆஃப் தி ஹெவி மெட்டல் ஆஃப் கண்டாமினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு ஃபேக்ட்ரியெல்லாம் அதிகமாக இருக்கும், சேலம் சைடெலாம் போனால் அதிகமாக இருக்கும் ஹெவி மெட்டல்ஸ், அது ரிலீஸ் ஆகக்கூடிய கெமிக்கல். அந்த கெமிக்கலை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரெவினியா, சூடோ அகேசியா பயன்படும். ஸோ இது எல்லாமே மெயின் ரோல் ஆஃப் த பைட்டோ இண்டிகேட்டர் ஆர் பயாலஜிக்கல் இண்டிகேட்டர். லைக்கன், ஃபைக்கஸ், ஃபீனஸ், ரோஸ், SO2 pollution, sulfur dioxide indicators. Then petunia, chrysanthemum, nitrate indicators. Gladiolus, fluoride indicators. And Robinia, pseudo acacia, the heavy metals indicators. These are the pollution indicators of biological organization. Now 5 mark question, effect of ozone deflection. The main ozone deflection effect will be the increase in indication of the cataract and throat lungs irrigations. அதாவது இரிகேஷன் சொல்ல மாட்டோம், இரிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அதிகமாக கண்ணில் வந்து புரைநோய் உண்டாகும், தோலில் வந்து அதிகமாக கேன்சர் ஏற்படும், ஸ்கின்ஸ் கேன்சர். அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம் நம்மளோட வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறையும். ஸோ இது எல்லாமே அதிக அளவு ஓசோன் அதிகரிச்சதுன்னா ஏற்படக்கூடிய எஃபெக்ட் இன் த ஹியூமன் பீயிங். அடுத்து ஜொவினியல் மார்டாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். அதாவது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி, மோர்டாலிட்டி அப்படின்னா பிஃபோர் மெச்சுரேஷன், மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே விலங்கினங்கள்லாம் அழிந்து போவாங்க. இன்க்ரீஸ்டு இண்டிகேஷன் ஆஃப் த
மியூச்சுவேஷன், அதாவது மியூச்சுவேஷன் அப்படின்றது திடீர் மாற்றம், சடன் சேஞ்சஸ் இன் ஏ குரோமோசோமல் செக்மெண்ட் டு இன்க்ரீஸ் த இன்சிடென்ஸ் ஆஃப் த மியூட்டேஷன்ஸ். சடுதி மாற்றம் அடிக்கடி ஏற்படக்கூடியது. In plants, photosynthetic chemical will be affect, therefore the photosynthesis will be inhibited. இப்போ அதிகமான கெமிக்கலால் பிளான்ட்டோட ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஃபுட்காக தான் பிளான்ட் மெட்டீரியல் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு. ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ இந்த ஓசோன் லேயர் அதிகரிக்கும் போது பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸோட அளவு ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒளிச்சேர்க்கை அளவு குறையும் போது டு ரெடியூஸ் த ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தியும் குறையும். ஸோ கண்டிப்பாக உணவு பற்றாக்குறையும் ஏற்படும். அப்போ பிளான்ட் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கலி டஸ் நாட் அப்சர்வ் த CO2 அப்சர்வேஷனே நடக்காது. ஏன்னா CO2 அப்சர்வேஷன் அப்படின்றது ஃபோட்டோசிந்தசிஸில் மெயின் ரோலு. ஸோ அப்போ கண்டிப்பாக CO2 அப்சர்வேஷனே நடக்காது. அதனால் என்வாமெண்ட்டில் கண்டிப்பாக என்வாமெண்ட் எர்த் சர்ஃபேஸில் ஹீட் எனர்ஜி அதிகரிக்கும். டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால் பேட்டர்ன் விச் மே ரிசல்ட் இன் ஃப்ளூட் அண்ட் ட்ரஃப். அதாவது வெப்பநிலை அதிகரிக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன போடும், கிளைமேட் கண்டிஷனில் சேஞ்சஸ் ஏற்படும். ஃப்ளூட் அப்படின்னாவே வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ட்ரஃப்ட் அப்படின்னாவே வறட்சி ஏற்படும். கடலோட மட்டம் உயரும், நிலமட்டம் குறையும். அதனால் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலநடுக்கம் அது ஏற்படும், ப்ளஸ் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும். ஸோ சீ வாட்டர் இஸ் த ரைஸ் இம்பேலன்ஸ்டு இன் இக்கோசிஸ்டம் அஃபெக்டிங் ஃப்ளாரா அண்ட் தென் ஃபானா. நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ளாராங்கிறது டு இண்டிகேட் த பிளான்ட் பார்ட் அண்ட் தென் ஃபானா அப்படிங்கிறது டு இண்டிகேட் த அனிமல் பார்ட். நெக்ஸ்ட் ஒன் நியூ டாபிக் ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்னா வேளாண் காடுகள், விவசாய காடுகள் அப்படின்றது. அதை இப்போ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் 5 மார்க் கொஸ்டின். ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகள். Agroforestry is an integration of tree, craft and livestock on the same plot of land. இப்போ ஃபாரஸ்ட்ரியில் ஆக்ரோஃபாரஸ்ட்ரி அப்படின்றது வேளாண் காடுகள்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பெரிய பெரிய மரங்கள், ஹியூஜ் சைஸ், அண்ட் தென் கிராஃப்ட், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ இது எல்லாத்தோட இன்டிகிரேஷனும் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பை தான் வேளாண் காடுகள்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்டேயே இருக்கக்கூடிய இன்டர்ரிலேஷன்ஷிப் பற்றி, த இன்ட்ராக்ஷன் அமாங் த பெரிய பெரிய மரங்கள், அதாவது ட்ரீஸ், அண்ட் தென் கிராஃப்ட், தென் அனிமல்ஸ். ஸோ த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீசஸை பற்றினது தான் வேளாண் காடுகள், ஆக்ரோஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய புதச்செடிகள், ஷ்ரப் இருக்கும். இவங்களுக்கு இடையே த இன்கார்பரேஷன் ஆஃப் 2 or more கிராஃப்ட் பிட்வீன் a different species of tree and then shrub which result in high yield and reducing operation costs. நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த மரங்களுக்கிடையே, பெரிய மரங்கள் புதச்செடிக்கிடையே சின்ன சின்ன பயிர்களை எல்லாமே நம்ம விளைவிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாதநாராயணன் மரம் அது வைப்போம். நம்மளோட லேண்டு இந்த இப்போ நம்மக்கிட்ட ஒரு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் இருக்குது அப்படின்னா, அதோட கார்னரில், பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கும் நமக்கு இடையே கார்னரில் நம்ம வந்து வேப்ப மரம் வைப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பேர் முருங்கை மரம் வைப்பாங்க. தென் வாதநாராயண மரம்னு சொல்லுவோம், அந்த மரத்தை வைப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அதிலேருந்து நமக்கு நிறைய அதோட உட்டனும் எடுத்துக்கலாம் நம்ம. ப்ளஸ் வந்து நம்ம நெல் தோட்டம் போடுறப்ப அந்த பயிர்கள் எடுத்து போடுவோம், NPKன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த உரங்களுக்காக, நேச்சுரல் உரங்களுக்காக அந்த இலைத்தலைகள்லாம் பறித்து நம்ம தோட்டத்தில் போடுவோம். ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து நிறைய CO2 ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் மரங்களை நம்ம வளர்க்குறோம். அப்போ ஒரு தோட்டத்தில் ஒரு மரங்களுக்கு இடையே மற்ற ஒரு சிறு சிறு பயிர்களை விளைவிக்கிறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ரோஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்ரோஃபாரஸ்ட்ரியால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, த ஹையர் ஈல்டிங் அண்ட் ரெடியூசிங் த ஆப்ரேஷன் காஸ்ட். அதிகமான ஈல்டு கிடைக்கிறதோட விலை, இதுக்குன்னு செலவு அதிகமாக தேவையில்லை. இதுக்காக நம்ம அதிகமாக காஸ்ட் ஒன்றும் பராமரிப்பு செலவுங்கிறது குறைவாக தான் இருக்கும்.
the international combination of agriculture and then forestry. இப்போ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வனவியல்னு சொல்லுவோம். தென் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்படிங்கிறது வேளாண் காடுகள்னு சொல்லுவோம். இவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனில் நமக்கு பயோடைவர்சிட்டி உயிரினங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். நிறைய செடிகளோட வளர்ப்பு இருக்கலாம். செடி நம்பி இருக்கக்கூடிய ஸ்மால் அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் த மெயின் பயோடைவர்சிட்டி அண்ட் தென் டு ரெடியூஸ் த சாயில் எரேசன். நிறைய மரங்கள் இருக்கனால மண் அருமானம் வந்து தடைப்படும். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கனால வேளாண் காடுகள் அப்படின்றது ஃபாரஸ்ட்ரியில் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இஸ் ஏ மெயின் இம்பார்ட்டன்ட். தேர் ஆர் இன்டிகிரேஷன் ஆஃப் த ட்ரீ கிராஃப்ட் அண்ட் த லைஃப் ஸ்டாக் ஆஃப் மெனி அனிமல்ஸ். சம் ஆஃப் த மேஜர் ஸ்பீசஸ் எந்தெந்த மாதிரி மரங்களை எல்லாமே நம்ம அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் கல்டிவேட் பண்ணலாம். சம் ஆஃப் த மேஜர் ஸ்பீசஸ் கல்டிவேட்டட் இன் ஏ கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரிஸ். லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கேஸ்ரைனா அண்ட் தென் யூக்லிப்டஸ் ட்ரீ வைக்கலாம். மலை வேம்பு நம்ம வேப்ப மரம் மாதிரியே இருக்கும், ஆனால் பெரிய பெரிய இந்த ஸ்கூலில் சைடு கூட வச்சுருப்பாங்க. மலை வேம்பு, தேக்கு மரம் வைப்பாங்க. தென் கடம்பு மரம் அது வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே அது இல்லாமல் அது போக நமக்கு நம்ம வாத நாராயணன் மரம் அது கூட நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே அக்ரோ ஃபாரஸ்ட்டில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரீ. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இன்க்ளூட் த ஸ்பீசஸ் கல்டிவேஷன் சொல்லி லாஸ்ட் இயர் 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. கேஸ்ரோயினா, யூக்லிப்டஸ், மலைவேம்பு, தேக்கு அண்ட் தென் கடம்பு. இது போக 20 ஸ்பீசஸ் மரங்களை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 20 ஸ்பீசஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் த கமர்ஷியல் டிம்பர். இதனால் நமக்கு அதிகமாக இந்த மரக்கட்டைகள் வைக்கிறனால வணிக ரீதியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர் ஆர் த கிரேட் இம்பார்ட்டன்ட் டு வுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இப்போ உட்டை நம்பி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே மர ஜாமான்கள் தயாரிக்கிறதுல இது பயன்படக்கூடியது. ஸோ இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரியால் ஃபஸ்ட்டு அக்ரோ ஃபாரஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்டிகிரேஷன் ஆஃப் த கிராஃப்ட் அண்ட் தென் ட்ரீ அண்ட் தென் லைஃப் ஸ்டாக் ஆஃப் மெனி அனிமல்ஸ். ஸோ பெனிஃபிட் ஆஃப் த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஸோ அக்ரோ ஃபாரஸ்டால் என்ன நன்மைகள்? ஒரு இடத்துல இருந்து நம்ம கல்டிவேஷன் நிறைய ஆகும்னு சொல்லியிருக்கோம். தென் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்பீசஸையும் நம்ம க்ரோத் பண்ணுறோம். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்? த பெனிஃபிட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இட் இஸ் அன் ஆன்சர் டு ப்ராப்ளம் த சாயில் எரேசன் அண்ட் தென் வாட்டர் கன்சர்வேஷன். மண் அரிமானத்தை தடுக்கிறதுனால வாட்டர் கன்சர்வேஷன் நீர் சேகரிப்புக்கு பயன்படும். அண்ட் ஆல்சோ இஸ் ஏ சஸ்டைபிள் ஆஃப் த சாயில். இப்போ வேப்ப மரம் வச்சோம் அப்படின்னா வேப்ப மரம் வந்து நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் நிறைய பேர் தோட்டத்தில் வேப்பங்கன்று அதிகம் வைக்க மாட்டாங்க, அங்கங்கே ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அட் ஆல்சோ ஈஸியாக அதனால் விளைநிலம் மற்ற பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்கோ நம்மளோட கிராஃப் ஈல்டிங்க்கோ அது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் வேப்பமரம் அப்படின்றது அதிகமான வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. இட் ஆல்சோ சஸ்டைபிள் ஆஃப் த சாயில், சானிட்டிவ் அண்ட் தென் வாட்டர் டேபிள். உவர்த்தன்மைங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய உப்போட அளவு, நீர்மட்டம் வந்து குறையக்கூடிய அளவு, அதிகரிக்கக்கூடிய அளவுன்னு சொல்லுவோம். நிறைய மரங்களை வளர்க்கறனால வாட்டரோட டேபிள் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தென் ரெடியூஸ் த லேண்ட்ஸ்லைட் அண்ட் வாட்டர் ரன் ஆஃப் த ப்ராப்ளம். நீரோட ஓட்டம் வந்து குறைக்கிறது தடுக்கப்படும். அதுக்கப்புறம் நிலச்சரிவு அதிகம் ஏற்படாது. இந்த நியூட்ரிஷன் சைக்கிள் நம்ம சொல்கிறோம், ஒரு பயோட்டிக் ஃபேக்டர் அந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர் இன்டர்ரிலேஷன்ஷிப் வித் த பயோஜியோ கெமிக்கல்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். த நியூட்ரிஷன் சைக்கிள் பிட்வீன் த ஸ்பீசஸ் இம்ப்ரூவ் த ஆர்கானிக் மேட்டர் இஸ் மெயின்டைன்டு. உயிரினங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய மேம்படுத்துறதுக்கும் இது பயன்படுது. ட்ரீ ப்ரொவைட் மைக்ரோ கிளைமேட் ஃபார் ஏ கிராஃப்ட். மரங்கள் வந்து பயிர்களுக்கு climate changes கண்டிப்பாக to maintain the O2 level and then CO2 level. O2 level CO2 level environmental balance பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. The atmospheric temperature and then relative humidity. அதாவது அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சரோட அளவு குறைஞ்சி ஈரப்பதத்தை அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படும். The suitable for a dry land where rainfall is minimum and hence it is a good system for the alternative land use pattern. குறைஞ்சபட்ச மழையளவு காணப்படக்கூடிய இடங்களில் வறண்ட நிலமாக இருக்கும் சில இது, இன்னும் வந்து குறைந்த மழையளவு இருக்கும். ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு அந்த இடத்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல ரெயின்ஃபால் உள்ளக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் சோர்ஸாக நமக்கு பயன்படும். ஆல்டர்னேட்டிவ்னால் அந்த இடத்த மாற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தரமான மண் இருக்க மாதிரி பண்ணிடும். த மல்டி பர்பஸ் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் லைக் அகேஷியா. மல்டி பர்பஸ்னால் நிறைய பலன்கள் அதுக்கு கிடைக்கும். அகேசியா மெலனோசைலான் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட கருவேல மரம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசஸ். And then வாத நாராயணன் மரம், it is a very good example of acacia. Acacia are used for wood bulb and tanning, paper and firewood industries. இந்த அகேசியா அப்படின்ற மரம் வந்து மரக்கூழ் தயாரிக்கிறது, மரக்கூழ் மெட்டீரியல் தோல் தயாரிக்கிறது, பேப்பர் தயாரிக்கிறது, விறகாகும் எல்லா இடத்துலையும் இது பயன்படும். அக்ரோஃபாரஸ்ட்ரி இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸஸ். இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? பல நன்மைகள் ஏற்படும். அதில் ஒன்று, இட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்.
அதாவது வேளாண் காடுகள் வந்து பெரிய வனங்கள் நிறைய அப்படியே பெரிய லெவலுக்கு வனங்கள் நிறைய புதற்காடு மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணைக்காடு கலப்பு காடுகள்லாம் வைக்கிறாங்கல்ல. மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்னா கலப்பு காடு. ஷெல்டர் ஃபீல்ட் தோட்டம், இந்த மாதிரி தோட்டம் வைக்கிறது, தோட்டத்தோட வரப்பு மெயின்டைன் பண்ணுறது, த லைனஸ் ஸ்ட்ரிப் ஆஃப் பிளான்டேஷன் போன்றவற்றுக்காக இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது பயன்படும். உள்ளுக்குள்ள ஒரு தோட்டம் வச்சுருப்போம், அதை சரௌண்ட் பண்ணி வேலி மாதிரி நம்ம போட்டிருப்போம், நம்மளோட சரௌண்டிங் சரி வேலி, அதுதான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீஹாபிட்டேஷன் ஆஃப் த ரெகார்டட் ஃபாரஸ்ட் அண்டு ரீக்ரியேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி, நிலமழிந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகள் வந்து மறுசீரமைப்பு, அதாவது புனரமைப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். த ப்ரொடக்ஷன் ஆஃப் woody plant combined with fastest to refer as the silvi forest system. மரப்புல்வெளின்னு சொல்லுவாங்க. சில்வி ஃபாரஸ்ட், சில்வோ ஃபாரஸ்ட் அப்படின்றது பாஸ்டர், சில்வோ ஃபாஸ்டர்ஸ் அப்படின்னு மரப்புல்வெளி. புற்கள், கட்டைத்தன்மையுடைய பெரிய பெரிய மரங்கள், இதை வளர்க்கும் முறைக்கு பேர் தான் மரப்புல்வெளி அப்படின்னு சொல்லுவோம். சில்வி ஃபாரஸ்ட் அப்படின்றது தான் சில்வோ ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சில்வி ஃபாரஸ்ட்னா மரம் வளர்ப்பு முறை, அதான் சில்வோ ஃபாரஸ்ட்னா மரப்புல்வெளி. சில்வி ஃபாரஸ்ட் வேறு, சில்வோ ஃபாஸ்டர் வேறு. மரத்தையும் புல்வெளியும் சேர்த்து வளர்க்கக்கூடியது தான் சில்வோ ஃபாஸ்டர் சிஸ்டம். த ட்ரீ அண்ட் ஷ்ரப் may be used primarily produced fodder for livestock or the many ground for the timber. அதிகமாக வெட்டு மரம் எரிக்கிறதுக்கு எரிக்கட்டியாக பயன்படுத்துகிறோம், பழங்கள் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறோம், இந்த மண்ணின் தரத்தை மேம்படுத்துறதுக்காக, அதாவது சாயில் எரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம சில்வோ ஃபாரஸ்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். த ஃபர்தர் கேட்டகரி ஆஃப் டிவைடட் இன்டு த சில்வோ ஃபாரஸ்ட் சிஸ்டம். ஒன் இஸ் ஏ ப்ரோட்டீன் பேங்க், அனதர் ஒன் இஸ் ஏ லைஃப் அண்ட் ஃபுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரோட்டீன் பேங்க், புரத வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் பேங்க், பிளட்டை ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய இடம். அதே மாதிரி ப்ரோட்டீன் பேங்க், ப்ரோட்டீனை ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய இடம். இட் இஸ் த வேரியஸ் மல்டிபர்பஸ் ட்ரீ அண்ட் பிளான்ட் is around from the land and range land mainly for the fodder production. தீவனம் உற்பத்திக்காக நிறைய மரங்களை வளர்ப்போம். இந்த மாட்டுக்கு தீவனம் போகிறது அதுக்காகவும், வேளாண் காடுகள் மூலமாக சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டை வந்து க்யூர் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து எல்லா இடங்களிலும், நம்ம வீட்டுக்கு சரௌண்டிங் பக்கத்துலேயும் நம்மளோட ஊரோட எல்லையில் பக்கத்துலேயும் இந்த மாதிரி மரங்களை வந்து நட்டு வச்சுருப்பாங்க. தீவன உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்களை வச்சுருப்பாங்க. அரவுண்ட் த லேண்ட் அண்ட் ரேஞ்ச் லேண்ட் மெயின்லி ஃபார் த ஃபுடர் ஃபார் ப்ரொடக்ஷன். அப்போ எந்த மாதிரி மரங்களை நம்ம ப்ரோட்டீன், இதில் இந்த மூலமாக நமக்கு ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும்னு சொல்கிறோம், மாட்டு தீவனங்கள் தயாரிப்பில் எல்லாத்துக்கும். அதான் புரத வங்கின்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் பேங்க். த ஃபர்தர் எக்ஸாம்பிள் ஆஃப் அகேசியா நிலோட்டிகா, அதான் சாயம் தரக்கூடிய செடி. அல்பீசியா லெபேக்கா, தென் அசாடிராக்டா இண்டிகா, வேம்பு நீம் மரம்னு சொல்லுவோம். தென் கிளெரிடிகா சிபிஎம், கிளைரீசியா சிபிஎம். தென் செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா, அசாடிராக்டா இண்டிகா வேம்பு, சாயம் தரக்கூடிய செடி. ஸோ இவங்க எல்லாமே நமக்கு அந்த கார்னரில், நம்மளோட லேண்டோட கார்னரில் வளர்க்கக்கூடிய மரங்கள். நெக்ஸ்ட் ஒன் லைஃப் அண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டர் ட்ரீஸ் அண்டு ஹெட்ஜஸஸ். கார்பானாக சேரும், ஒரு காப்பான் அந்த மாதிரி விலங்குகள் தாவரங்கள் நம்ம வேலி போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் உயிரி வேலின்னு சொல்லுவோம். வெளி விலங்கு அல்லது மற்ற விலங்குகள் எதுவுமே தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தீவன மரங்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். த வேரியஸ் ஃபுட்டர் ட்ரீ ஹெட்ஜஸ்னால் அந்த எல்லைகள் are planted as life fence to protect the property for the stray animals and then other biotic influences. அவங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறது. அகத்திக்கீரை, முருங்கை மரம், வாதநாராயணன் மரம் இதெல்லாம் வளர்ப்போம். ஓகேவா? அதுதான் நம்ம கிளிரீசியா சிபிஎம் அப்படின்ற ட்ரீயும், செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா, எரித்ரேனா ஸ்பீசஸ் and then அகேசியா ஸ்பீசஸ். they mainly used for the life fence of fodder trees and then hedge stages. ஹெட்டேஜஸில் அந்த வரப்பு வேலியில் வேலியோரமாக வைக்கிறதுக்கு பேர் தான் ஹெஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். இது அகத்திக்கீரை, முருங்கை மரம் அதிக அளவு வளர்ப்பாங்க. இது கரெக்டாக 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபுட்டாக ப்ரோட்டீன் பேங்க்கில் இருக்கக்கூடிய ட்ரீஸு, அந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ட்ரீஸு, அந்த லைஃப் அண்ட் ஆஃப் ஃபுட்டர் ட்ரீஸ். இதான் இப்போ டைம் சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது, கரெக்டாக எழுதணும். எல்லாமே ஒரே மரம் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இந்த 3 தான் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் வரக்கூடிய 1 மார்க்கு, அதை கன்ஃபியூஸ் பண்ணி எழுதாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சோசியல் ஃபாரஸ்ட்ரி. சோசியல் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க.
sustainable management of forestry by local community with a goal of climate in carbon sequestration and then carbon migration, then depollution, then deforestation. அதாவது நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அதாவது நமக்கு சின்ன சின்ன இந்த சங்கம் வைக்கிறாங்க, தென் இந்த ரோட்டரி கிளப்பு, இந்த மாதிரி உள்ளூர் மக்கள் எல்லாமே காடுகளை வந்து மெயினாக கரெக்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சஸ்டைனபிளாக தொடர்ந்து பயன்தரக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸ் பீப்புள்ஸ் அவங்களுடைய ஏம் வந்து கார்பன் கேப்சர் அப்படின்னா கார்பன் சேகரிப்பு, செக்ரேஷன் அப்படிங்கிறது கார்பன் சேகரிப்பு. சேஞ்ச் இன் மாசுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீப்பாங்க. டிஃபாரஸ்டேஷன் அப்படின்றது வந்து காடுகள் அழிக்கிறது. எஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகள் வளர்ப்பு. தென் ஃபாரஸ்ட் ரிசர்வேஷன் அப்படின்னா காடுகள் மீட்டெடுப்பு, அழிந்து போன காடுகளை மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றது. அண்ட் ப்ரொவைடிங் த இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த யூத்து, அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருது. இந்த திட்டத்தை தான் நம்ம சோசியல் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவோம். சோசியல் ஃபாரஸ்ட்ரி ரெஃபர்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அஃபாரஸ்டேஷன் ஆன் பேரன் லேண்ட். பேரன் லேண்டுன்னா வெற்று நிலங்களை பயன்படக்கூடிய நிலங்களாக மாற்றுறதுக்கு பேர் தான் வெற்று நிலங்கள்னா பேரன் லேண்டு. பேரன் லேண்டை கல்டிவேபிள் சாயிலாக மாற்றக்கூடியது தான் சோசியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் திஸ் சோசியல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஆர் த பெனிஃபிட், இதன் மூலமாக நமக்கு அந்த சமூக கிராமப்புற மக்கள் அந்த சுற்றுச்சூழலுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து என்ன சொல்கிறோம் பயன்படும். ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் இஸ் டன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பீப்புள் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ். The grown outside forest government public organization reduce the presence on the forest. இப்போ அதிகமாக காடுகள் வந்து நம்ம ஊர் வெள்ளையோரத்தில் வைக்கிறது, மரங்கள் வந்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த தாக்கம் அதெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து என்ன பண்ணும் க்யூர் பண்ண பயன்படும். இப்போ வந்து காடு வளர்ப்பு திட்டம் அப்படின்றது மக்களோட நன்மைக்காக தான் இருக்கிறது. இதில் வந்து ஒரு அரசியல் கட்சியோ அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இந்த ட்ரீஸை வந்து கல்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு நிறைய ஒரு என்வரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து குறைஞ்சி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நல்ல டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கும். தென் எக்கோசிஸ்டம் இஸ் ஏ மெயின் பேலன்ஸ்டு எக்கோசிஸ்டமாக இருக்கும், அன்பேலன்ஸ்டாக இல்லாமல் பேலன்ஸ்டு எக்கோசிஸ்டமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச நியூ இண்டஸ்ட்ரியல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இன் ஆர்டர் டு என்கரேஜ் த ட்ரீ கல்டிவேஷன் அவுட் சைட் த ஃபாரஸ்ட்டு, காடுகளுக்கு வெளியே மரம் வளர்ப்பது எப்போ வச்சாங்க அப்படின்னு கேட்டால் ட்ரீ கல்டிவேஷன் அப்படின்னு நம்ம இப்போ நிறைய பாருங்கள் ரோட்டு ஓரத்துலாம் கவர்மெண்ட் வந்து மரம் ஒவ்வொரு சின்ன சின்ன கன்றுகளாக கொடுக்குறாங்க. நிறைய கல்யாண வீடுகள்லாம் மரம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு மீட்டிங் ஆர்கனைசேஷன் போனால் அங்கே கொடுக்குறாங்க. நிறைய மக்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது ப்ரைவேட் லேண்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம ஸ்டேட்டில் 2007 2008 2011 to 2012 அதிக அளவு ப்ரைவேட் அண்ட் தென் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. It was implemented by the carrying out black planting and intercrop planting with a ப்ரோஃபிட்டபிள், அதாவது இது வந்து லாபகரமாக மக்கள் பயன்படுத்திட்டு வரனால நமக்கு இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பெரிய பெரிய இப்போ புங்க மரம் வச்சாங்க அப்படின்னா அதோட சீடு நம்ம வந்து கொடுக்கலாம். நல்லா ஏரேஷன் நமக்கு கிடைக்கும், தூய்மையான காற்று எல்லாம் கிடைக்கும். ஸோ இது நமக்கு நல்ல லாபம் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து 2007 வந்து 12 வரைக்குமே கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி எந்த பிளான்ட் இது வரைக்கும் மக்களுக்கு அதிகமாக ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் தேக்கு மரம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேசரைனா நம்ம புல்வெளி மாதிரி இருக்குல்ல, பெரிய பெரிய புதர் மாதிரி வருமே அது. தென் அடுத்து வந்து எய்லாந்தஸ், சில்வர் ஓக்கு, இதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் வந்து கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஊடுபயிர்கள்னால் சென்டரில் வந்து கொடுப்பாங்க. த ஃபார்மிங் லேண்ட் எனி ஃப்ரீ சப்ளை ப்ரோஃபிட்டபிள் ட்ரீ, ப்ரோஃபிட்னா ஊடு நிலவும் பயிர்கள், அது விளைநிலங்களுக்கு நமக்கு வந்து கொடுக்கறதுக்காக கரையில் போய் நடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சின்ன சின்ன மரக்கன்றுகள் கொடுப்பாங்க, அல்லது வந்து விதைகள் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே சீட் பால் மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது களிமண்லையோ அல்லது சாதனத்துலேயோ இந்த சின்ன சின்ன விதைகள்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுட்டு கொடுத்துருவாங்க. அது நல்லா காய வச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்ம சும்மா தூக்கி எறிஞ்சால் கூட அந்த இடத்துல வந்து புதிய செடிகள் உருவாகும். ஸோ இதெல்லாம் ரீசன்ட் ட்ரெண்டில் கண்டுபிடிச்ச ஒரு சோசியல் ஃபாரஸ்ட்ரி, அதாவது பீப்புள்ஸ் வந்து மேன்மேடாக அதிகமாக இன்வால்வ் ஆனது. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 32 ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ் இருக்குது.
அதிகமாக பேரன் லேண்டை கல்டிவேபிளாக மாற்றி 32 ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கிராமப்புறங்களில் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இது மூலமாக நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு, அதுக்கு தண்ணி விடுறது, அதோட மெயின்டெனன்ஸு. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா புதுசாக பைபாஸ்லாம் போட்டாங்க அப்படின்னா நிறைய செடிகள்லாம் வைப்பாங்க. அந்த மஞ்சள் அரளி, செவ்வரளி, அதெல்லாம் அது பொல்யூஷனாகவும் இருக்கும். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த சென்டரில் இந்த ப்ரொவைட் த குவாலிட்டி அண்ட் ட்ரீ சீட்லிங் லைக் தான்லெஸ், அதாவது முட்கள் உள்ள மரமும் முட்களற்ற மரமும் கன்றும் நமக்கு கொடுப்பாங்க. மூங்கில் மரம் கொடுப்பாங்க, பேம்போ ட்ரீ, கேஸ்ரைனா, தேக்கு, வேம்பு, அடுத்து மீலியா, டூபியா, ஒட்டு ரக புளி ஒட்டு ரக புளினா ஏற்கனவே ஒரு பிளான்ட் இருந்திருக்கும், ஒட்டுச்செடி போட்டு தரது, நம்ம பதியம் போடுதல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டுச்செடி போட்டு தருவாங்க. அப்புறம் நெல்லிக்காய், இவங்க எல்லாமே ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து நம்மளோட நிலத்தில் நம்மளோட நிலத்தில் இருக்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நிறைய பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த மக்களுக்கு அதை பற்றின அவேர்னஸும் கொடுப்பாங்க. இதுதான் ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கிறத என்வாமெண்டல் சயின்ஸ்னு வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா டு மெயின்டைன் அவர் த என்வாமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இன்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடியது வந்து பேலன்ஸ்டு எக்கோசிஸ்டமாக மாற்றணும். டு அவாய்ட் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதோட எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் ஓசோன் லேயரில் வந்து ஓசோன் ஹோல் இருக்காது தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஸோ மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர். ஸோ இந்த மாதிரி வன விரிவாக்க மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் 32 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அந்த பர்டிகுலர் பிளான்ட் ஸ்பீசஸும் கொடுத்தாங்க. ஸோ இதோட முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்க்கும்போது ட்ரைனிங் ஆன் ட்ரீ க்ரோவிங் த மெத்தடு, மரம் வளர்க்குறத பற்றின பயிற்சிகள் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு நிறைய பாருங்கள் டிவி சேனல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணி விவசாய சேனல், விவசாயம் அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு நிறைய சேனலில் மக்கள் பற்றின அவேர்னஸ்லாம் சொல்லுவாங்க. ஃபார் இப்போ இரிகேஷன் சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம். அந்த சொட்டு நீர் பாசனத்தில் பாருங்கள் நிறைய வில்லேஜ் சைட்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு என்கரேஜ் தான். அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க, லோன் கொடுத்து அவங்க போடுவாங்க. அந்த லோனுக்கு அவங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி மக்களை போடும்போது அவங்களை கூப்பிட்டு உரம் கொடுப்பாங்க, நிறைய கிஃப்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குரிய ட்ரைனிங்கும் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த பப்பிள் எப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து சொட்டு நீர் பாசனம்னு போடணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா த்ரோ த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், தொடர்ந்து விவசாயங்கள் வந்து பயன் கொடுத்துட்டே இருக்குது, அந்த விவசாயம் அழிய விடாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு வராங்க. பப்ளிசிட்டி அண்டு ப்ராபகேண்ட் ரிகார்டிங் த ட்ரீ க்ரோவிங், மரம் வளர்ப்பு வந்து ஒரு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்றது வந்து ஒரு இப்போ நல்லா ஆடாகவே கொடுக்குறாங்க. ஓகேவா? முன்னையெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு வீடு ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு அந்த மாதிரி இப்போயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், ஒரு வீட்டு ஒரு மரம் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய ஆடு பப்ளிஷ் பிரசன மாதிரி அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க. ரிகார்டிங் ட்ரீ ஃபார் த பப்ளிசிட்டி அண்ட் த ப்ராபகேண்ட், த ஃபார்மேஷன் ஆஃப் த டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட்ஸு, களங்கள் நிறையா உருவாக்கி அதில் வந்து சின்ன சின்ன பயிர்கள்லேருந்து நடுவிட்டே வருவாங்க. த ரைசிங் அண்ட் சப்ளை ஃபார் த சீட்லிங் ஆன் எ சப்சைடு, அதாவது கொஞ்சம் விலைக்கு இப்போ வந்து அதிகமாக விலை போட்டு இந்த விதைகள்லாம் வாங்க மாட்டாங்க, நாற்றுகள்லாம் வாங்க மாட்டாங்க, 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி அதோட லெவலை வந்து மலிவு விலைக்கு கொடுப்பாங்க. தென் அவேர்னஸ் கிரியேஷன் அமங் த ஸ்கூல் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு மெயின் ஃபாரஸ்ட் படிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ராஜெக்டாகவே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைன் அப் பண்ணி அவங்கள வந்து கேம்ப் மாதிரி போட்டு நல்லா ட்ரைன் அப் பண்ணி, இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும்போது ஒரு லேண்ட் மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க, அதில் நம்ம விவசாயங்கள் நம்ம பண்ணணும், சோளம் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பறவைகள், முயல் இந்த மாதிரி வளர்க்குறதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. த அவேர்னஸ் creation among the children and then youth about the importance of forest through the training and then camp மூலமாகவும் ட்ரைனிங் மூலமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வந்து எஃபாரஸ்டேஷன் ப்ராசஸ் அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கும்.